Chennai Silks. சென்னையில் 15 நாட்களாக நடைபெற்ற பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்களின் கூட்டமைப்பு சார்பில் கடந்த 20ஆம் தேதி முதல் போராட்டம் நடைபெற்று வந்தது. அரசு தரப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்ட நிலையில் உடன்பாடு எட்டப்படாததால் இவர்களின் போராட்டம் தொடர்ந்து நீடித்தது. மாநிலம் முழுவதும் உள்ள மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்தனர். இதற்கிடையே ராஜா அண்ணாமலைபுரத்தில் 15வது நாளாக பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் பணி நிரந்தரம் தொடர்பாக அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது என மருத்துவ பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத்தில் இணைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சைதாப்பேட்டையில் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊராட்சி செயலாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகின்றனர். அது குறித்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் வினோத். தற்பொழுது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என வலுக்கட்டாயமாக கைது செய்யப்படுவதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. என்ன நிலவரமாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க கோரியும் அறிவிக்கப்பட்டுள்ள ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்களை சேர்க்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தி வந்த ஊராட்சி செயலாளரை போலீசார் தற்போது கைது செய்து வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் பணிபுரிந்து வரும் 12,238 ஊராட்சி செயலாளரை உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் சேர்க்க வலியுறுத்தியும் ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க கோரி கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் சார்பாக கடந்த ஜனவரி மாதம் 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை சுமார் 8 நாட்கள் போராட்டம் என்பது நடத்தப்பட்டது. சென்னையில் பல்வேறு இடங்களில் இவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். அப்போது அரசு சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் அரசாணை வெளியிடப்படும் என அரசு சார்பில் தெரிவித்த பேரில் இந்த ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை தற்காலிகமாக ஒத்திவைக்கப் போவதாக அன்றைக்கு அவர்கள் அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் 20 நாட்களை கடந்துமே தற்போது ஊராட்சி செயலாளர்கள் எதிர்பார்த்த அரசாணை வெளியிடப்படாததால் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகையில் கிராம ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தின் சார்பாக 500க்கும் மேற்பட்ட ஊராட்சி செயலாளர்கள் தற்போது மீண்டும் காத்திருப்பு போராட்டத்தை என்பதை தொடங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக ஊராட்சி செயலாளர்களின் முதன்மை கோரிக்கையாக இருப்பது சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலாளர்கள் சேர்க்க வேண்டும் என்பதுதான். ஏற்கனவே ஓய்வு பெற்ற ஊராட்சி செயலாளர்களுக்கு மாதம் 15,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற இந்த 2 அம்ச முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி செயலாளர்கள் திமுக அரசுக்கு எதிரான பல்வேறு கண்டன கோஷங்கள் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் பதாகைகள் ஏந்தியபடி உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றும் தங்களுக்கு அரசாணை வெளியிடப்படும் என்று அறிவித்துவிட்டு 20 நாட்கள் கடந்துமே இவர்கள் வெளியிடவில்லை, தங்களை ஏமாற்றி விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில்தான் ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதற்கு அந்த பகுதியில் அனுமதி என்பது காவல்துறை சார்பில் மறுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் தற்போது ஊராட்சி செயலாளரை போலீசார் தற்போது கைது செய்து வருகிறார்கள். குறிப்பாக அனுமதியின்றி போராட்டம் நடத்தக்கூடிய ஊராட்சி செயலாளர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது என்பது காவல்துறையின் வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. கடந்த 8 நாட்கள் போராட்டம் நடத்திய ஊராட்சி செயலாளர்கள் மீது வழக்குகளும் பதிவுபட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் அந்த 2 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் போராட்டத்தை தற்போது முன்னெடுத்திருக்கிறார்கள். தற்போது அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் பின்னர் அவர்கள் மீது வழக்கு பதிவு என்பதும் செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சூழலால் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வினோத்.
Bye.